பாவம் சக்தி புகழ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. எனக்கே புகழ நினைச்சா இவ்வளவு கஷ்டமா இருக்கே. அவ மனசு எந்த அளவுக்கு தவிக்கும். சக்தி 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 சிவா, என்னாச்சு சிவா? சக்தி 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 என்னாச்சு? என்னாச்சு சிவா? சிவா, என்னப்பா இந்த நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்க? ப்ரோ என்னாச்சு? சக்தியை காணும்டா. என் பக்கத்துல தாண்டா படுத்திருந்தா. திரும்பி பார்த்தா பக்கத்துல இல்ல, எங்க போனாலும் தெரியல. ப்ரோ ரெஸ்ட் ரூம்லாம் பாத்தியா? ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டேன்டா, எங்கேயுமே இல்ல. என்னடா சொல்ற? இந்த நேரத்துல எங்கடா போயிருப்பாவ? சிவா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அம்மா ஒன்னும் பயப்படாதீங்க, சக்தி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இப்படி பேசிட்டே இருக்காம ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம் வாங்க. ப்ரோ நீ மேல போய் பாரு, நீங்க வெளில போய் பாரு. சரி சரி நான் இந்த பக்கம் பாக்குறேன். சக்தி சக்தி எங்கம்மா போயிருப்பா தெரியலையேம்மா. சக்தி 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 எங்க போயிருப்பா இந்த நேரத்துல? சக்தி எங்கேயுமே காணுமே, எங்க போயிருப்பா? சக்தி புகழ், புகழ், ஏன்டா என்னை விட்டு போன? புகழ், ஏன்டா என்னை விட்டு போன? எப்ப வருவ? சீக்கிரம் வந்துரு புகழ். நீ இல்லாம அம்மாவால இருக்க முடியல புகழ். சக்தி என்ன சக்தி, இங்க என்ன பண்ற? உன்னை காணும் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? சக்தி என்னாச்சு சக்தி? அம்மா சிவா, சக்தி கிடைச்சிட்டாமா? என்னங்க, சக்தி மாடில தான் இருக்கா, வாங்க. சக்தி வா சக்தி, உனக்கா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா சக்தி வா. சக்தி நீ தைரியமான பொண்ணு, எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கிறவ. நீ எப்படி அழலாமா? தைரியமா இரு, கண்டிப்பா புகழ் வந்துருவான். மாமா என்னால முடியல மாமா. சக்தி வருத்தப்படாத, கண்டிப்பா நம்ம புகழை கூட்டிட்டு வந்துடலாம். ஆமாங்க, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சக்தி உன் வேதனை எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தெளிவா யோசிக்கணும்னு நீ தானே சொல்லுவ. சக்தி பொண்ணுங்களாம்
உன்ன மாதிரி தைரியமா இருக்கணும்னு நான் எத்தனை தடவை நினைச்சிருக்கேன். ஏன்னா நீ எல்லா விஷயத்தையும் ஈஸியா முடிச்சிருவ, ஸ்போர்ட்டிவா எடுத்துப்ப. அதே மாதிரி இதுவும் உன்னால முடியும் சக்தி, நம்பு. நாங்க எல்லாரும் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் உன் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும்னு எனக்கு நல்லா தெரியும் சக்தி. ஏன்னா நீயும் ஒரு தாய். உன்னோட பாசம் கண்டிப்பா புகழ உன்கிட்ட கூட்டிட்டு வந்துரும் சக்தி. நீ கவலைப்படாத. சக்தி, நீ சண்டை கோழி மாதிரி சிலுப்பிக்கிட்டு இருக்கிறத நான் பாத்திருக்கேன். இப்படி சீக்கு கோழி மாதிரி அடங்கி இருக்கிறத என்னால பார்க்க முடியல சக்தி. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எங்க எல்லாரையும் சோதிக்கிற? சரி என்ன பண்றதுன்னு சக்தி, ஒண்ணும் வா புரியலையே. வந்து உட்கார். வாமா. சக்தி என்னாச்சு? சக்தி என்னாச்சு? சக்தி என்னாச்சு? சக்தி என்னாச்சு சக்தி? சக்தி எழுந்துரு சக்தி. சக்தி 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 என்னாச்சு? எழுந்துரு. ஐயோ என்னாச்சு? சக்தி சக்தி கண்ணு திறந்து பாருமா. சக்தி 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 ப்ரோ, தூக்கு ப்ரோ, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். சக்தி சக்தி எழுந்துரு சக்தி. சக்தி சிஸ்டர் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே ஓகே ஓகே. ஓகே 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 ஓகே. ஓகே 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 ஓகே. வந்துடு போக. போக. டாக்டர், சக்திக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அவங்க ஹெல்த் நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. சாப்பிடாம இருந்தாங்களா? ஆமா டாக்டர். அதனாலதான் மயங்கி விழுந்திருக்காங்க. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஆனா அவங்க மன ரீதியா ஏதோ பாதிப்புக்குள்ளா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மையா? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் சொல்றது உண்மைன்னு தெரியுது. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணாதான் அவங்க முழுசா குணமாவாங்க. டாக்டர், அது வந்து நீங்க 1000 காரணம் சொல்லலாம், ஆனா அது அவங்கள குணப்படுத்தாது. இப்ப இருக்கிற நோய்கள்லயே மிக கொடுமையான நோய் மன அழுத்தம் தான். அத வளர விட்டா அது உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி, புகழுங்கிறது யாரு? என் பையன் தான் டாக்டர். அவர் இப்ப எங்க?
அவர் இங்க வந்தாதான் இவங்கள சரி பண்ண முடியும். அவர் எங்க இருந்தாலும் உடனே போய் கூட்டிட்டு வாங்க. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. சி, அவங்க புகழ் புகழ்னு முணுமுணுத்துட்டு இருக்காங்க. அவங்கள குணப்படுத்தணும்னா மருந்து தேவைப்படாது, புகழ் புகழ் தான் வரணும். டாக்டர், புகழ் இப்ப எங்க கூட இல்ல. வாட்? புகழ் உங்க பையன்னு தானே சொன்னீங்க? ஆமா டாக்டர். ஆனா உங்க கூட இல்லன்னு சொல்றீங்க. டாக்டர், எங்களோட பேரனை தன்னோட பையன்னு ஒருத்தர் கேஸ் போட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. அதனால என் பேரன் இப்போ அவங்க வீட்ல இருக்கான். ஓ, இங்க பாருங்க, அவங்க கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி புகழ கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. ஏன்னா புகழ் வந்தா மட்டும்தான் அவங்கள குணப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். டேய் சிவா, என்னடா அமைதியா இருக்க? அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, நீ போய் புகழ கூட்டிட்டு வாடா. ஆமா சிவா, சக்தியை காப்பாத்தணும்னா புகழ் இங்க வரணும். டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, நீ போய் எப்படியாவது புகழ கூட்டிட்டு வந்துரு. இல்லம்மா, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு யோசனையா இருக்கு. இதுல என்னப்பா யோசிக்கிறதுக்கும் தயங்குறதுக்கும் இருக்கு? புகழ் நம்ம வீட்டு பையன் தானே, அதனால நீ எதுவும் யோசிக்காம புகழ போய் கூட்டிட்டு வந்துரு. சிவா, உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் போறேன்டா. வேணாம் பாட்டி, நானே போயிட்டு வரேன். ப்ரோ, நானும் கூட வரேன் ப்ரோ. ப்ரோ, நீங்க 2 பேர் மட்டும் போனா சரியா வராது, நானும் கூட வரேன். சரி, போயிட்டு வாங்க வந்து போலாம். புகழ் புகழ் புகழ். என்னங்க, காஃபி ரெடி. அதோ வரேன். சார், இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? திரும்பவும் பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா நீங்க? இல்ல சார், நாங்க பிரச்சனையெல்லாம் பண்ண வரல சார். என் சக்திக்கு உடம்பு சரியில்லை சார். அதுக்கு டாக்டர் வீட்டுக்கு தானே போகணும், இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சார், சக்தி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சார். அதுக்கு சார், புகழை பார்த்தாதான் சக்தியோட உடம்பு சரியாகணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால புகழ் எங்க கூட அனுப்பி வைங்க சார், ப்ளீஸ் சார். அதானே பார்த்தேன், உங்களுக்கு எப்படியாச்சும் புகழை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடணும். அதுக்காக புதுசு புதுசா ஏதாவது ஒரு கதையை சொல்றீங்கல்ல? சார், இது கதை இல்ல சார், நாங்க சொல்றது உண்மை சார். என் சக்தியை நான் காப்பாத்தணும்னா புகழ் அங்க வரணும் சார். ப்ளீஸ் சார். சாரி, முடியவே முடியாது. என் பையனை யார் கூடயும் அனுப்ப முடியாது. சார், சார் அப்படி சொல்லாதீங்க சார், ஒரு உயிர் அங்க போராடிட்டு இருக்கு சார். அவங்கள காப்பாத்தணும்னா புகழ் வந்தே ஆகணும். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார். நான் இறக்கம் காட்டினா அப்புறம் போறோம் வரவெல்லாம் எனக்கு இறக்கம் காட்டுற மாதிரி ஆயிடும். நான் புள்ள இல்லாம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலும் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன். ப்ளீஸ், இங்க இருந்து போயிடுங்க. சார், சார், இல்ல சார், புகழ் இல்லாம எங்களால போக முடியாது சார். சார், சக்தி புகழ பார்த்தாதான் சார் சரியாவா. ப்ளீஸ் சார். சார், அவன் நினைவை இழந்துட்டு இருக்கா சார். சார்,
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. என்னால என் பையனை அனுப்ப முடியாது. சார் இது கிரிட்டிக்கல் டைம் சார். இப்போ போய் இப்படி சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். ப்ளீஸ் சார், நாங்க உங்களை கெஞ்சி கேட்குறோம் சார். எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னால அனுப்ப முடியாதுன்னா அனுப்ப முடியாது, அவ்வளவுதான். சார் நான் லாயர் தான். நான் வேணும்னா ஷூரிட்டி கொடுக்குறேன் சார். எங்க கூட புகழ் அனுப்பி வைங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும் சார். சக்தி மேடம் ரிகவர் ஆனதும் உடனே திரும்ப கொண்டு வந்து விட்டுடுறோம் சார். இல்ல, அது சரிப்பட்டு வராது. சார் வேணும்னா நீங்களும் கூட வாங்க சார். ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும் சார். ப்ளீஸ் சார். சார் என்ன நம்புங்க சார். ப்ளீஸ் சார், பிலீவ் மீ சார். நோ, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன். சார் சார், சார், please சார், ப்ளீஸ் கொஞ்சம் help பண்ணுங்க சார், சக்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா சார். சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். இவங்களை வெளியே அனுப்புங்க. Please சார் வாங்க சார். சார் வாங்க, ஒரே நிமிஷம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. ஆனா பேஸ்ட் வந்துருங்க ஒரு நிமிஷம் சார். சார் ப்ளீஸ் சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க சார். சார் சக்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 வேணாம் சார். சார் ஒரு 2 நிமிஷம் தான் சார். சார் சார் யோசிக்காதீங்க சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார், சார் சொல்றேன்ல. please சார். சார் வாங்க சார். இருங்க சார். சார், வாங்க சார். வாட்ச்மேன் கேட்குறோம் சார். அவரை விடுங்க. சுஷ்மா, என்ன பண்ற? என் கூட கொஞ்சம் வாங்க. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. சுஷ்மா, இப்ப எதுக்கு என்ன மேல கூட்டிட்டு வந்த? ஏங்க, அவங்க எவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க, நீங்க ஏங்க இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? பிடிவாதமா இல்லாம புகழ அவங்க கூட அனுப்ப சொல்றியா? அதுல என்னங்க தப்பு இருக்கு? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இத்தனை வருஷம் கழிச்சு பையனை அவங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இப்ப போய் புகழ திரும்ப அவங்க கூட அனுப்பி வைக்க சொல்ற? அதேதான் நானும் சொல்றேன். இத்தனை வருஷம் நம்ம பையனை அவங்க தான் வளர்த்து ஆளாக்கிருக்காங்க. அவங்களுக்கும் புகழ் மேல பாசம் இருக்கும்ல. நம்ம புகழ அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? அவங்க புகழ அவங்க கூடவே அனுப்பி வைக்க சொல்லி கேக்குறாங்க. இல்லையே, 2 நிமிஷம், அதுவும் ஹாஸ்பிட்டல்ல. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க தனியா கூட வேண்டாம், நீங்களும் கூட வாங்கன்னு தானே சொல்றாங்க. நாமளே புகழ கூட்டிட்டு போவோம். ஒரு 2 நிமிஷம் காட்டிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? பாவுங்க, வளர்த்தவங்க. சரின்னு சொல்லுங்க ப்ளீஸ். சரி, வா. ம். ஓகே, 2 நிமிஷம் தான். நாங்க புகழ கூட்டிட்டு கிளம்பிடுவோம். தேங்க்யூ சார். புகழ்